ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்திர விதி எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒருபாடு நண்பர்களுக்குள்ள சந்தேகம் தான் இந்த எந்திர விதி எப்படி பண்றது, இல்லைன்னா எந்திரம் எப்படி வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது. அது ஒரு எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதாவது எந்திரம் எந்திரம் சொன்னா தமிழ்ல சக்கரம் சொல்லலாம். அது நம்ம தாயத்துல அடைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம பெரியதா பண்ணி கடையிலையோ அப்படி வீட்டில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, பூஜை அறையில வச்சு பூஜை பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் உண்மையான விதி இருக்கு. அப்படி விதியா அந்த விதின்னு சொல்றத நானும் நீங்களும் சொல்றது இல்லை, பூர்வீகமான சித்தர்களும் அப்படி உள்ளவங்க தலைமுறையா, அதாவது 1000 வருடங்களுக்கு முன்ன இருந்த சித்தர்மார் சொல்ற முறை இருக்கு. அந்த முறையில நம்ம பண்ணனா கண்டிப்பா அதுக்கு வெற்றி கிடைக்கும். அது வேலை பண்ணும். அல்லாம சும்மா ஏதாவது ஒரு மை எடுத்து அதுல தேய்ச்சு அது ஒரு சக்கரம்னு சொல்லியிருந்தா அதுக்கு உயிர் இருக்காது. சரீரம் எந்திரம் சரீரமும், மந்திரம் மனசும். அப்போ மனசும் உடம்பும் சேரும் போதுதான் அது உண்மையான தகுடா வேலை பண்ணுங்கிறது நீங்க புரிஞ்சிருக்கணும். ஒரு எந்திரத்துக்கு தசாங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது 10 பாகமா பிரிச்சிருக்காங்க. அது நம்ம புரியணும். அது என்னென்னு அது அவ்வளவு இருந்தா தான் அந்த எந்திரம் உண்மையா வேலை செய்யும். புரியுதுங்களா? அதுக்கு அந்த ரீதியில உருவம் கொடுக்கணும். அதாவது ஒரு எந்திரத்துக்கு ஜீவன் கொடுக்கணும், பிராணன் கொடுக்கணும், சக்தி, நேத்திரம், சோத்திரம், ஜிக்வா, பின்ன நம்ம யந்திர காயத்ரி, மந்திர காயத்ரி. யந்திர காயத்ரி எல்லாம் எல்லா எந்திரத்திலையுமே எழுதுறது இல்லை. ஆனா ஒரு எந்திர விதி பிரகாரம் பண்ணும்போது யந்திர காயத்ரி, மந்திர காயத்ரி கண்டிப்பா இருக்கணும். இந்த யந்திர காயத்ரிங்கிறது பெரிய எதுவும் கிடையாது. யந்திர ராஜாய வித்மகை மகாயந்திராய தீமகி தன்னோ யந்திர பிரச்சோதயாது. மந்திர காயத்ரினா திரும்ப அதே மாதிரி வரும். மந்திர ராஜாய வித்மகை மகாமந்திராய தீமகி தன்னோ மந்திர பிரச்சோதயாது. அவ்வளவுதான். பின்ன பிராண பிரதிஷ்டை பண்ணணும் நம்ம. அப்பதான் அந்த எந்திரம் சரிக்க வேலை பண்ணும். சரிங்களா? ஆனா இப்படி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஓரொன்னும் விதியா பண்ணணும். அப்படி இந்த எந்திரம் உண்டாகும் போது நம்ம வரைப்போம் இல்லையா? இந்த எந்திரம் வரைச்ச பின்ன நம்ம என்ன சொல்லணும்னா செய்யணும்னா அது ஜலாதிவாசம் பண்ணணும். ஜலாதிவாசம்னா ஒரு நாள் சுத்தமான தண்ணியில ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி நிறைச்சு அதுல இந்த தகடை நம்ம போட்டு வைக்கணும். அப்புறமா நம்ம எடுத்து அதை இந்த புற்றுமண் அப்படி சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த பாம்பை புற்றில எல்லாம் மண்ணு, அது உள்ள மண்ணை தான் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கோம். அது பாம்பில் பண்றது எறும்பும் இந்த செதலும் தான் பண்ணுது. பாம்பில் பண்றது பாம்பு கேர் இருந்துக்கிறது. ஆனா பாம்பு புத்துன்னு தான் நம்ம சொல்லிக்குவோம். அப்ப அந்த மண்ணை எடுத்து நல்லா கழுகணும். ஒரு நாள் தண்ணியில போட்டு வைக்கணும். அது கழிஞ்சா இந்த புற்றுமண் தேய்ச்சி நல்லா கழுகி எடுத்துக்கணும் அதை. அப்புறம் பஞ்சகவ்யம். பஞ்சகவ்யம்னா இந்த பசு இருக்கு இல்லையா, அந்த பசுவோட 5 விதமான, அதாவது பசு சாணி, கோமூத்திரம், பால், தயிர், வெண்ணெய், அதுல ஒரு நிச்சயித அளவு இருக்கு. அது நான் அடுத்த வீடியோவில் வரும்போது சொல்றேன். அந்த அளவு எடுத்து பஞ்சகவ்யம் உண்டாக்கி அந்த பஞ்சகவ்யத்திலையும் கிளீன் பண்ணணும். அப்ப அது ரொம்ப சுத்தமாயிரும். அதோட என்ன சொல்றது, சாபங்கள் அப்படி உள்ள காரியங்கள் எல்லாமே அதுல இருந்து மாறிடும். அன்னிட்டு எந்த தேவதையோ அந்த தேவதைய ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ணும்போது அந்த சுத்தமான பூஜை அறையிலிருந்து எத்தனை உரு வேணுமோ அத்தனை உரு நம்ம அந்த மந்திரத்துக்கு, மந்திரம் போது ஹோமம் பண்ணியும் எடுப்பாங்க. நம்ம கோயில்ல எல்லாம் ஹோமம் பண்ணிட்டு தான் எந்திரம் எடுக்கிறது. இல்லாம பூஜை விதி தெரிஞ்ச முறையில பூஜை படையல் போட்டு அப்படி பூஜை பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு எந்திரம் அது வேலை பண்ணும். இல்லாம நம்ம அப்படியே எழுதி அப்படியே கொடுக்கறது அந்த முறையும் நிறைய இருக்கு. அது வேலை பண்ணாதுன்னு நான் சொல்ல, அது அந்த அளவுக்கு உபாசனைகள் இருந்தா மட்டும்தான் அப்படியெல்லாம் பண்ணா வேலை நடக்கும். இந்த எந்திரங்கள் உண்டாக்குவது சொர்ணத்தகடு, ஈயம், வெள்ளி, செம்பு, இதுல எல்லாமே உண்டாக்குவாங்க. இப்ப ஏது எது கர்மத்துக்கு, அதாவது வசியம், ஆகர்ஷணம், மோகனம், அதுக்கு ஏது இல்லைன்னா பாதா தோஷம், அதான் பேய் பிசாசு விரட்ட, இப்படி ஏதுக்குன்னு அதுக்கு அனுசரிச்சு பார்த்து தான் நம்ம எந்திரம் உண்டாக்குறது. இந்த சொர்ணத்துல உண்டாக்குறது சிலவங்க சொல்றாங்க லைஃப் லாங்கா யூஸ் பண்ணலான்னு.
சிலவங்க சொல்றாங்க 12 வருஷம்னு. ஆனா நம்ம கோயில்ல உண்டாக்கி கொடுக்கும்போது நம்ம ஒரு 12 வருஷம் தான் நம்ம சொல்லுவோம். அது கழிஞ்சு அதை மறுபடியும் அதை பூஜை பண்ணி க்ளீன் பண்ணணும். சரிங்களா? வெள்ளிக்கு வந்து 7 வருஷம் சொல்றாங்க, சிலவங்க 5 வருஷம்னு சொல்றாங்க. அது மாதிரி செம்பு தகடு அது 1 வருஷம் தாங்க காலாவதி. பின்ன இதுல எத்தனை உரு போடுறது, யார் உபாசனை பண்ணி செய்யறதுங்கிறதும் பிரதான ஒரு விஷயம் தான். அதுவும் நம்ம புரிஞ்சிருக்கணும். அப்புறம் இதுல இனி என்ன தெரிய வேண்டியதுன்னா, இந்த உபாசனை பண்ற ஆளோட சக்தி தான் அதுல வர்றது. ஏன்னா அவங்க தான் பிராண பிரதிஷ்டை கொடுக்கறது, பிராணன் கொடுக்கறது அவங்க தான். அப்ப அந்த உபாசனையோட பலம் அது எங்கிருந்து, ஏது கோயில்ல இருந்து உண்டாக்குறாங்க, எந்த மாதிரி பூஜை ஜெபம் ஹோமமா இல்ல மந்திரங்கள் மட்டும் சொல்லி உண்டாக்குறாங்களா, இல்ல அதோட சோத்திரங்கள் சொல்றாங்களா, அது நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் போஸ்டல்ல அனுப்பி, நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, சாமி அங்கிருந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன், 15,000 ரூபாய்க்கு வாங்கினேன் சாமி, போஸ்டல்ல அனுப்பி கொடுத்தாங்க, ஆனா ஒரு பலன் கிடையாது நல்லா சொல்றது. எல்லாத்தையும் சொல்ல உண்மையா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோயில பண்றவங்க கண்டிப்பா சொல்றேன் உண்மையா தான் பண்ணுவாங்க. ஏன்னா கடவுளை அங்க பிரதிஷ்டை வச்சுட்டு யாரும் ஏமாத்த மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அப்ப அது நீங்க நல்லதும் கெட்டதும் நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கணும். இந்த எந்திரம் போஸ்ட்ல யாருகிட்டையும் வாங்காதீங்க. கண்டிப்பா அந்த இடத்துல போய் இந்த இடத்துல தெய்வ சாநித்தியம் இருக்கா அப்படி பார்த்து எந்திரங்கள் வாங்குங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம மறுபடியும் பார்ப்போம்.